திருப்பூர் அவினாஷியில் ரித்தன்யான்ற ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணியிருக்காங்க. என்ன காரணம்னா வரதட்சணை கொடுமையால். அவங்க புருஷன் வந்து நகை பத்தாது, 300 சவரன் பத்தாது, இன்னும் 200 சவரன் வாங்கிட்டு வான்னு கொடுமை பண்ணி அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிச்சு. அவங்க அப்பாவுக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டுட்டு. அப்புறம் இன்னைக்கு காலையில் திருவள்ளூரில் அதே மாதிரி ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்திருக்கு வரதட்சணை கொடுமையில். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொண்ணு மேலே தான் தப்புன்னு சொல்வேன். ஏன்னா வந்து அந்த வரதட்சணை வந்து கொடுக்குறேன்னு சொன்னது அந்த பொண்ணோட அப்பா தப்பு. அது ஃபஸ்ட்டு தப்பு. கொடுக்குறேன்னு சொன்னதே தப்பு. வரதட்சணை கொடுக்குறேன்னு சொன்னதே தப்பு. அவங்க விருப்பப்பட்டு என்ன கொடுக்குறாங்களோ அதை ஏற்றுக்கிட்டு தான் போகிறது தான் மாப்பிள்ளை எடுது. வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறது தப்பு. ஆனால் அதுக்காக அந்த வந்து விஷயத்தை வந்து இதனால சாகுங்கிறது முட்டாள்தனமான விஷயம். சாதாரண ஒரு வரதட்சணை கொடுமைக்காக ஒன்று பெட்ரோல் கட்டியாவது இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். இல்லை அவனை விட்டுட்டு அவனை போடாமல் மயிரன்ட்டு விட்டுட்டு அவனை மேலே விழுத்திக்கு உள்ளே வச்சுட்டு ஒரு போல்டான ஒரு பொண்ணு லேடினா என்ன பண்ணிக்கணும், அவனை தூக்கி உள்ளே வச்சுருக்கணும். நான் அவனை தூக்கி உள்ளே வச்சுருக்கணும். பெண் லேடிஸ்னு இப்போ வாழவா முடியாது. வரதட்சணை அவனை தூக்கி உள்ளே வச்சுருக்கணும். அவனை தூக்கி உள்ளே வச்சு நீ வாழ்ந்து காட்டியிருக்கணும். அவன் முன்னாடியே வாழ்ந்து காட்டியிருக்கணும். வரதட்சணையை கொடுத்ததும் தப்பு, வாங்கினதும் தப்பு. ஆனால் அதை டிமாண்ட் பண்ணி கேட்குறதும் அதை விட தப்பு. அதை போட்டு டார்ச்சர் பண்ணுறது அதை விட அவனை தூக்கி உள்ளே வச்சுருக்கலாம்.